நண்பர்களுக்கு வணக்கம். துகில் வீடியோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் கைத்தறியில் கால்ராட்டை கயிறு எப்படி கட்டுவதென்றும், கால்ராட்டை கயிறு கட்டிய பின் அதில் நூல் அல்லது பட்டு எவ்வாறு சுற்றப்படுகிறது என்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த ராட்டையில் பட்டின் அகலம் அதிகரிக்கும் போதும் அல்லது குறையும் போதும் எவ்வாறு கயிறு சரி செய்யப்படுகிறது என்பது பற்றியும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், துகில் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அரட்டை கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள்: கட்டுற கயிறு, இந்த மாதிரி குச்சி, அதில் ஆணி அடிச்சிருக்கு. 1 2 3 4 5 6 குச்சி. ஒரு பக்கத்துக்கு 3 குச்சி, அப்புறம் 2 பக்கத்துக்கு 6 குச்சி. அதுபோல் இந்த போனி, அதை இப்போ இது இரும்பு இருக்குது, பிவிசியில் இருந்தாலும் பரவாயில்ல. இது எப்படி கட்டுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கப்பி குச்சி பாருங்க. இதில் பாருங்க, இந்த குச்சி கொஞ்சம் கிராஸாக இருக்குது. தெரியுதுங்களா? இந்த குச்சி கிராஸாக இருக்குது. அது பாருங்கள், இங்கே கீழே வரும்போது தெரியும் உங்களுக்கு. தெரியுதுங்களா? ஒரு குச்சி கிராஸாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குச்சியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வந்துடும். இந்த முறையில் ராட்டைக்கு அரட்டை கட்டி நூல் சுற்றினா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா, இது பட்டோட அகலம் ஜாஸ்தியாக இருந்தால் மேலே வச்சுக்குங்க. அது பட்டோட அகலம் கீழே இருக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைத்தை கீழே கொட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டு டைட்டாக கம்மியாக இருக்கும், உங்களுக்கு சுற்றுறதுக்கு நல்லா இருக்கும். அதனால் பட்டு அளவை பொறுத்து மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சுற்றுறதுக்கு பட்டு டைட்டாக இருந்தால் லூஸ் பண்ணிக்க, லூஸாக இருந்தால் கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டு சுற்றிக்கலாம். என்ன நண்பர்களே, பட்டு ராட்டைக்கு அரட்டை எப்படி கயிறு கட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். துகில் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கைத்தறி ஆடைகளை பயன்படுத்துவோம், கைத்தறி நெசவு தொழிலுக்கு கரம் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.